Hi hello guys, இப்போ நம்ம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னா BSc Fire and Safety பத்தி தாங்க. இது ஒரு UG degree கோர்ஸ். இப்போ நார்மலா +2 முடிச்சிட்டு ஒன்னு MBBS, Engineering, Arts and Science தான் நார்மலா கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான டிஃபரண்டான கோர்ஸ் எடுத்து படிச்சா கண்டிப்பா அதனோட வேல்யூவே வேற மாதிரி இருக்குங்க. இந்த Fire and Safety கோர்ஸ் எதை பத்தினா prevention பத்தி தான். அதாவது உயிர் காக்கும் கல்வி முறை. இந்த கோர்ஸ்ல என்ன படிப்பீங்கன்னா fire explosion, fire fighting equipments பத்தி தான் படிப்பாங்க. சோ புரியும்படி சொல்லணும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ்ல ஃபயர் அண்ட் சேஃப்டிக்குனே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஆள் எடுப்பாங்க. சோ எதுக்காக அப்படின்னா சடனா ஏதாவது ஒரு ஃபயர் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுனும் பிளஸ் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்றதுனும் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மால்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ், பில்டிங்ஸ் சோ இந்த மாதிரியான பிளேஸ்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல எப்படி யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாம தீய கட்டுக்குள்ள கொண்டு வரது தான் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சவங்களோட முக்கியமான வேலை. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 முடிச்சுட்டு நம்ம படிக்கலாங்க. +2ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தாலும் படிக்கலாம். ஸோ சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம பாதி தியரியாகவும் பாதி ப்ராக்டிக்கலாகவும் தான் படிக்க போகிறோம். இதை படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸும் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. நீங்கள் இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸை வந்து படிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நல்ல சேலரியில் நல்ல ஜாபும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ராட்லுமே நல்ல ஸ்கோப் இருக்குங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ்லுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் +2ல எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் 50% கண்டிப்பாக இருக்கணுங்க. இதனுடைய டியூரேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு UG டிகிரி கோர்ஸ். ஸோ நம்ம 3 இயர்ஸ்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரியான நிறைய பிளேஸில் வந்து ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே உங்களுக்கு கிளாரிட்டி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அதாவது கோர்ஸை பத்தியோ இல்ல ஜாப் ஓப்பனிங்ஸ் பத்தியோ இல்ல எந்த காலேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. நம்ம ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.